பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்ட ஊட்டி உருளைக்கிழங்கு, கேரட், பூண்டு ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என நீலகிரி உருளைக்கிழங்கு மற்றும் காய்கறி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றம். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நீலகிரி உருளைக்கிழங்கு மற்றும் காய்கறி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் 27ஆம் ஆண்டு மகாசபை கூட்டம் இன்று சங்கத்தின் மாவட்ட தலைவர் சுரேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தலைவர், தரமான உருளைக்கிழங்கு விதைகளை வழங்க வேண்டும், குப்பட்டா இயக்க உடனடியாக அனுமதியை முறையான நேரத்தில் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், ஊட்டி உருளைக்கிழங்கு, கேரட், பூண்டு ஆகிய மலைத்தோட்ட காய்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் எனவும், மீட்டுப்பாளையம், ஊட்டி ஆகிய இடங்களில் உள்ள மண்டிகளில் விவசாயிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு விலைகளை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கூறினார். மேலும் பேசிய அவர், நீலகிரி மாவட்டத்தில் விவசாய நிலங்களில் 30 முதல் 40% வனவிலங்குகளால் விளைநிலங்கள் மற்றும் காய்கறிகள் பாதிக்கப்படுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உருளைக்கிழங்கு மற்றும் காய்கறி விவசாயிகள் சங்கத்தின் 27வது மாவட்ட கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே எல்லா விதமான குறைகளையும் கேட்டு அறிந்து நடைமுறைப்படுத்த நாங்கள் முக்கியமான சப்ஜெக்டுகளை கொண்டு வந்திருக்கோம். இதில் தரமான விதை, உருளைக்கிழங்கு விதை தரமான நேரத்தில் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். மேலும் குபேட்டோ பர்மிஷன் உடனடியாக கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும், காலக்கெடு சிறிது காலம் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அப்புறம் இதுக்கு மேலே இது புவிசார் குறியீடு, அது உருளைக்கிழங்கு, கேரட்டு, பூண்டு இவைகளுக்கு நமக்கு பெற்றுக் கொடுக்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் கேட்டிருக்கோம். அதையும் எழுதியிருக்கோம். மார்க்கெட்ல ஊட்டி பூண்டு, ஊட்டி கேரட்டு அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அந்த பேரு உலகம் முழுசும் பரவணும். வெளி மாநிலிருந்து வருது கேரட்டு, மற்ற வகையெல்லாம் வருது. அதனால நமது ஊட்டி நீலகிரி மாவட்ட காய்கறியில முக்கியமானதாக கருதப்படுவது கேரட். அந்த கேரட்டை நமக்கு புவிசார் குறியீடு கிடைச்சா எந்த பாதிப்பு இல்லாம எங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்று இதனால் தெரிவிக்கிறோம். பூண்டும் அதே மாதிரி புவிசார் குறியீடு கேட்டுக்கொள்கிறோம். மற்ற மாநிலங்களோட நம்ம நீலகிரி மாவட்ட பூண்டுக்கு, மலைப்பூண்டுக்கு அதிகமான மகசூல் இருப்பதால் அதையும் புவிசார் குறியீடு கேட்டுக்கொள்கிறோம். மேட்டுப்பாளையத்துல அவங்க சௌரியத்துக்கு கூலி விலையில ஏத்திக்கிறாங்க. எங்களோட கன்சல்ட் பண்றது இல்லை. இது வரைக்கும் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த மாதிரி கன்சல்ட் பண்றது இல்லை. அதான் மீண்டும் கன்சல்ட் பண்ணி எங்களெல்லாம் வச்சுதான் கூலி உயர்வு பண்ணணும்னு கேட்டிருக்கோம். விவசாய நிலங்கள்ல வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் மிகுந்த பிரச்சனையா இருக்கிறது. இது குறித்து நேற்று நடந்த கூட்டத்தில், அமைச்சர் கூட்டத்தில், விவசாயத்து பொருட்கள் விலை ஏறிவிட்டது, அதுக்கு காரணம் அதிகாரிகள் அது இதுன்னு போட்டாங்க. ஆனால் அதுக்கு மீறி ஒரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு விவசாய நிலத்திலையும் 30% 40% வனவிலங்குகளால் பாதிக்கப்படுகிறது, நஷ்டமாகிறது. அதனால வனவிலங்குலேருந்து நம்மகிட்ட காப்பாற்றணும்னு மெயினாக கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நமக்கு ஒத்துழைக்கணும். அதை தான் மெயினாக கேட்டிருக்கோம். அது போக நீலகிரி மாவட்டத்தில் ட்ரோன் என்ற மருந்து அடிக்கிறதுக்கு ட்ரோன் செய்கிறோம். ஆனால் அதை செய்யக்கூடாது. 7 டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணுன்றாங்க. அந்த பர்மிஷன் வாங்கி நாங்கள் செய்ய முடியும். ஒரு மூட்டை காடு மருந்து அடிக்கணுமா இருந்தால் 7 டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் வாங்கணும். அது பண்ண முடியாது. அதுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கோம்.